மாடு கண்ணு போட மாதிரி வந்து விழுறீங்க? இப்போ நம்ம கலக்குவோம். எல்லாம் ரெடியா இருக்கா? படுபக்கவா இருக்கு. மியூசிக் தோக்கா இருக்கு. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து ஏஐ வீடியோஸ் தான் பார்க்க போறோம். அதாவது ஃபன்னி ஏஐ வீடியோஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருந்த ஏஐ எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, இது என்ன பொருள் நம்ம தெரியலையா, அது வந்து ஏஐ கிட்ட கேட்டோம்னா அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு சொல்லும். ஓகே, தெரியலைன்னா வந்து சர்ச் பண்ணி சொல்லும். இப்போ இருக்க ஏஐ எல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டு நம்ம ஒரு படமே எடுக்கலாம் போல காய்ஸ், அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருக்கு. இதை வச்சு சில பேர் எல்லாம் வந்து சில ஃபன்னியான ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஓகே, ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போகலாம். டேய் மெட்டல் மண்டையா, அன்னைக்கு தான் ஹெல்மெட் போடாம எஸ்கேப் ஆயிட்ட. இன்னைக்கு ஒழுங்கா லைசென்ஸ் எடு. What nonsense you are talking about me? Iron Man பார்த்து கேக்குற கேள்வியே இது. நான்லாம் லைசென்ஸ் இல்லாம வானத்திலே லைசென்ஸ் இல்லாம ஃபிளிக் ஃளைட் ஓட்டுனவன். என்ன போய் பைக் லைசென்ஸ் எடுக்க சொல்றீங்களே? நீ லைசென்ஸ் இல்லாம வானத்துல ஓட்டலாம், ஆனா சென்னையில ஓட்ட முடியாது. ஒழுங்கா ஃபைன் கட்டு. காய்ஸ், அயன் பண்ண என்ன காய்ஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க இவனுங்க. காய்ஸ், அயன் பண்ணி எவ்வளோ பெரிய ஆளு. ஓகே, அவருக்கு வந்து அயன் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு வாட்டி வந்திருக்காரு. ஆனா நீங்க பண்றீங்க பாரு, எக்ஸல்ல வந்திருக்காரு பாரு. அதுவும் அவ்வளவு பெரிய அயன் சூட்ல ஹெல்மெட் போட்டு தான் இருக்காரு. அப்ப இருக்கிற ஹெல்மெட் மறுபடியும் அவர் போடணும். என்னடா லாஜிக்கு? ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோ போலாமா? டேய் ஃப்ரெண்ட் மேன், அதாவது இங்கோ என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க காய்ஸ்? வேற லெவல்ல இருக்கு காய்ஸ் இது. வேற லெவல்ல இருக்கு காய்ஸ். ஆனா இது காய்ஸ் ஸ்குட் கேம் எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கானுங்க. ஓகே, நல்லா இருக்கு. ஆனா இதுவும் ஏஐ மூலியமா பயங்கரமா பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸ்குட் கேம் எவ்வளவு பண்ணி எடுத்துட்டு வர முடியும் அவ்வளவு பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ட்விஸ்ட் டர்ன்ஸ் காய்ஸ். அந்த லாஸ்ட்ல அந்த குழந்தை வந்து ஆனதுதான் காய்ஸ் வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப கியூட்டா இருந்தது. ஓகே, நல்லா இருந்துச்சு காய்ஸ். ஓகே, அடுத்து பார்ப்போமா? யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். என்ன கண்டுபிடிக்க முடியலத்தா? இங்க பாருங்களேன், சிலப்பாங்க ரோஸ்ட், பொடலங்காய் உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி. இது என்னன்னு தெரியலையே. சின்ன வயசுல யாராவது உன் மண்டையில ஓங்கி அடிச்சிட்டாங்களா? எனக்கு இவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. ஆனா உனக்கு உலகத்தை காப்பாத்துற அனுபவம் இருக்கு. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆமா, நீ யாரு? ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். டேய், இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? வேற மாதிரி இருக்குடா இது காய்ஸ். வேற மாதிரி காய்ஸ் இது காய்ஸ். இன்னும் இப்போ வீடியோ முடியல, பாதி இருக்கு. இருந்தாலும் வேற மாதிரி இருக்கு காய்ஸ். அவனோட கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அஜித்தோ கார்த்திகை அவங்களோட காம்போ இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆனா இது முடிவுலடா, ஆரம்பம். இதுக்கு பேர் தான் சூப்பர் ஹீரோ லேண்டிங். சின்னதா வேட்டு சத்தம் கேட்ட உடனே பாய்ந்து பறக்குறேங்க. ஆனா புறாவா நின்னு நிதானமா இறையத்துக்கு ஒரு கழுகுடா. குமார தெரிக்க விடுற இரு. ஏய், நான் யார் தெரியுமா? நான் ரொம்ப கெட்டவன். நான் கேடு கெட்டவன். இப்போ என்ட்ரி, அதாவது ஹீரோ என்ட்ரி. டபுள் ஹாப்பி. சாவுக்கு பயந்தவனுக்கு தினம் தர்மம் சாவு. எதுக்குமே பயப்படாதவனுக்கு ஒரு தடவை தான் சாவு. அது என்னைக்கு வந்தாலும் சரி. பயம் எனக்கு இல்லடா, சாவு. வணக்கடா மாப்பிள. ரவர் மாதிரி இருப்பேன்னு பார்த்தா பயரா இருக்க. நீயாட ஆதார சக்தி. மரியாதையா இப்ப நீ என் கூட வந்துரு. காய்ஸ், அந்த சூர்யா ஃபேஸ் பாருங்க காய்ஸ். அப்படியே அவ்வளவு மேட்சிங்கா இருக்கு காய்ஸ். காய்ஸ், இந்த கேரக்டர் எல்லாம் இவங்களே நடிச்சிருந்தாலே பயங்கரமா இருக்கும் போல காய்ஸ். ஓகே, இதுவே வந்தா நல்லா இருக்கும். ஓகே, இந்த ஏஐ வீடியோ பயங்கரமா இருக்கு காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறேன் மறக்காம கமெண்ட்ஸா சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்றேன். ஓகே, அடுத்து என்ன வீடியோ பாப்போமா? வெல்கம் டு ஸ்குவிட் கேம். இங்க ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். அட்டென்ஷன், பன்னி டேங்க் நிறைந்து விட்டது. தயவு செய்து மோட்டரை அமர்த்தவும். மோட்டர் அமர்த்தறா ஏலே. இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஸ்குவிட் கேம்னு நினைக்கிறேன். ஓகே, அதில் ஒவ்வொரு ஆக்டரும் வந்து காமெடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. வாட்டர் அமுத்துறாங்களே
ஓகே நல்லா இருக்கு பாக்கலாமா? மோட்டர் அமுத்துறா ஏலே. சரி சரி சார். ஆமா சுவிட்ச் எங்க இருக்கு? சீக்கிரம்டா காயின்ஸ் எங்களுக்கு கலர் ஆயிரும் போல. சார் ஃப்ரண்ட் மேனுக்கு மட்டும் தான் பட்டன் எங்க இருக்குன்னு தெரியும். இப்போ அந்த ஃப்ரண்ட் மேன் எங்கடா? ஏங்க டேய் டேய் அது ஏன் கறறா? இவனுக்கு ஃப்ரெண்ட் மேனை விட மாட்டாரு போலது காய்ஸ். ஏன் கேட்டோடனே அவன் தூக்கி போட்டு அவன் கார் எடுத்துட்டு போயிடான் காய்ஸ். ரொம்ப நல்லா இருக்குது. കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട് സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല ഒരു ഇല്ല എന്ന് കോടതി. மாடர்ன் Dress பார்த்து மயங்கிராதீங்க இளைஞர்களே. ஏன் வச்சு என்ன பண்ணி வச்சிருக்கானே பாருங்க. ஓகே அடுத்த வீடியோ போவோமா? இந்து ரெபேக்கா வர்கீஸ். காய்ஸ் எதுக்கு இவ்வளவு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு இப்பதான் புரியுது. ஏகே என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க காய்ஸ். எனக்கு சிரிக்க கூடாது. Congratulations Lieutenant Mukund. Congratulations Captain Mukund. Congratulations Major Mukund. Thank you மம்முட்டி. நண்பர்களே இது மாதிரி வீடியோ பார்த்தாலே எனக்கு பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு. யாரோ வந்து எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. என்னால எப்பயோ சிரி பாட்டு கம்மி. நண்பர்களே இப்போதான் பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்கா? அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம 50,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து ஏஐ மூலியமா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல சில பேர் வந்து வானவில் ஸ்டோரிஸ் அது மாதிரி நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா வந்துட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிடு, எனக்கு பசங்களை தான் பிடிக்கும். இப்பதான் எனக்கு சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிக்குது. ஏயால நம்மளுக்கு பிரச்சனை இல்ல நம்மளால ஏஐக்கு பிரச்சனையா தெரிய மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஏகேக்கு பொண்ணு விஷயம் போட்டுறானுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வருது. இதனால வந்து ஏஐ தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறேன் நம்மளால. இந்த ஏஐஸ் எல்லாம் பார்க்க சொல்ல எனக்கே பாவமா இருக்குன்னா பாத்துங்க. என்ன பண்றது போக. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. பாகுபலியில இருக்க வேண்டிய பிரபாஸ் ஏன் காய்ஸ் குட் கேம்ல இருக்காரு? காய்ஸ் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். காய்ஸ் அவ்வளவு பெரிய ரோபோட்டை புல்லு கட்டு தூக்குற மாதிரி தூக்கிட்டாரு காய்ஸ். நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ. அப்ப புரிஞ்சுது. உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? என் பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். நல்ல கருப்பா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கான் அவன். இதே அந்த குட்டி குஞ்சன் ஸ்பைடர்மேன் உட்கார்ந்துட்டு அந்த ஆன்ட்டி இப்படி பேசிருக்குமா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? மார்வல்னா மேல, டிசினா கீழ. எல்லாம் பார்ஷியாலிட்டி. நண்பர்களே பேட்மேன் ஃபர்ஸ்ட் எதுக்கு பகல்ல வரணும் எனக்கு புரியல. ஸ்பைடர்மேன் எதுக்கு நான் நடந்து ஆட்டோல போடுவான். அவருக்கு போட்டு போயிட மாட்டான். என்னடா பண்றீங்க நீங்க? குட் கேம்ல மட்டும் ரியாலிட்டியா இப்படி ஒரு விஷயம் நடந்தது வச்சுங்க அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் எல்லாருக்கும் வேற மாதிரி இருந்திருக்கும். அப்படியே அந்த பொண்ணு மட்டும் நம்ம சன் ஜின்கோ காப்பாத்திட்டாங்க வச்சுங்க, கதையும் வேற மாதிரி ஆயிடல. He's alive and found my apartment. Now, he wants to meet you. He's been watching me for too long. You're making a big mistake. Do you really think you're going to find it? ஸ்குட் கேம்ல இப்படி ஒரு விஷயம் நடந்து சன்ஜின்கு வந்து ரிட்டர்ன் வந்தான்னு வச்சுக்க கதையே வேற மாதிரி ஆயிடும் காய்ஸ். ஓகே இது வந்து ஏஐ வீடியோ தான். இந்த ரியாலிட்டியா நடந்தா வேற மாதிரி இருக்கும். ஓகே அடுத்த வீடியோ போமா? ஆயா வடை எவ்வளோ? ஒரு வடை 6,000 ரூபாய். என்கிட்டயே வடை சுடுற பாத்தியா? அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல நிலால ஒரு ஆயா வந்து வடை சுட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றத ரியாலிட்டி ஏஐ மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனா ஒரு வடை 6,000 ரூபாய் சொல்றதெல்லாம் நிலால அது கம்மி தான் நினைக்கிறேன். ஓகே என்னன்னு தெரியல, நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்க கமெண்ட்ஸ் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வடை 6,000 ரூபாய். முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. ഇപ്പോൾ കനത്ത മഴയാണ് പെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇതുവരെ കാണാത്ത തരത്തിലുള്ള പ്രളയമാണ്. ഒരു മൈലൻ കഞ്ചാവ് കടത്താൻ ശ്രമിച്ച പിടിയിലായ പ്രതിക്ക് നീതി വേണമെന്ന് ആവശ്യപ്പെട്ട് സുഹൃത്തുക്കൾ. നീതിയുമില്ല ഒരു കൂലിയുമില്ല എന്ന് മട്ടകളപ്പാൻ കിട്ടപ്പെടുപ്പാൻ.
கிட்ட படுத்து கொட்ட கடிப்பான் என்ற பாடல் இணையத்தில் வைரல். പെൺപിള്ളേരുടെ മുമ്പിൽ പട്ടി ഷോ കാണിക്കാൻ വേണ്ടി കൈവിട്ട് ബൈക്ക് ഓടിച്ച അശ്വിൻ പോസ്റ്റിൽ തലയടിച്ചു ഒബ്ലാങ്കട്ട പുറത്തു വന്നു. ദേ പോകുന്നു അടുത്ത താളി. இந்த வீடியோ தாங்க அல்டிமேட் நண்பர்களே. இதுமாரி நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. அதனால வந்து நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. எனக்கு சிரிப்பா தான் இருந்தது, இருந்தாலும் ஒரு சைடு கொஞ்சம் பயமா இருந்தது, இருந்தாலும் நல்லா இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோ என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இருந்தாலும் நீங்க சேஃப்டியா இருங்க, விழிப்போடி இருங்கள், வாட்ச்மேனா இருக்கணும். தக் லைஃப் படம் பார்த்தேன். விண்வெளி நாயகா விடியல் வீரா, அது என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் சூட் ஆகும். ஆமாங்க, கரெக்டா தான் சொல்றாரு. விண்வெளி நாயகன் தானே அவரு, ஏலியன் தானே அவரு. அப்படி அது மட்டும் இல்லாம வந்து அதாவது உண்மைக்காகவும் நேர்மைக்காகவும் தானே சண்டை போடுறாரு. அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஓகே, நான் வேற எதுவும் எதிர்பார்த்தேன், ஆனா இதுவும் ஓகே தான். ஓகே நண்பர்களே, அடுத்தது என்ன வீடியோன்னு பாப்போமா? என் ஃப்ரெண்டோட வைஃப் கால் பண்ணியிருந்தாங்க, என் ஃப்ரெண்டை காணோம்னு. அவன் எங்க இருப்பான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வாங்க போய் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்க இருந்து கரெக்டா 100 அடி தூரத்துல எங்காவது கிடைப்பான். வாங்க போய் பார்ப்போம். இதோ பாத்தீங்களா, நான் சொன்னல இவர் பேர் தான் புல்லட்டு. ஃபியூல் நல்லா குடிக்கும், ஆனா வண்டி ஓடாது. ஃப்ரெண்டோட வைஃபுக்கு லொகேஷனை ஷேர் பண்ணியாச்சு. இனி அடுத்தது அவங்க பார்த்துப்பாங்க. தலைவர் கொஞ்சம் நல்லாவே அடி தாங்குவாரு. அப்புறம் பார்க்கலாம். பாய். இந்த மாதிரி குரங்கு வீடியோஸ் நிறைய இருக்கு காய்ஸ். ஓகே, ஆனா இது நல்லா இருக்கு. ஓகே, புல்லட்டு அப்படின்றது நல்லா இருந்தது. இன்ஸ்டாவில் உண்மையான செய்தியை போலவே உலா வரும் ஏஐ செய்திகள் பரவி வரும் நிலையில் இந்த வீடியோவிலும் கெட்ட வார்த்தை வரும் என்று வாயை பிளந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார் நண்பர்களே. என்ன நம்மள திட்டுறாங்க? ஓகே, அடுத்த வீடியோ போவோம். ஏஐ வச்சு நம்மள திட்டுறாங்க காய்ஸ், ரொம்ப டூ மச்சா இருக்கு. எனக்கு யாரும் சாப்பாடு போட மாட்டாங்க, அதனாலதான் புதுசா vlog ஆரம்பிச்சிருக்கேன். சின்ன பையனே, என்ன சப்போர்ட் பண்ணுங்க. அது சீத்தா பாருங்களே. இப்ப பாருங்க காய்ஸ், இப்ப டாக் வந்து பிளாக் பண்ணுதா. ஓகே, அடுத்தது ஓகே, இந்த டாக் வீடியோ நல்லா இருக்கு. ஓகே, அடுத்து இந்த டாக்லே வீடியோல இன்னொன்னு இருக்கு, அதையும் பாத்துருமா? இது லுங்கிய பல்ல கட்சின்னு ஜெட்டி கைட்டும் போது கொட்டாய் வருது, வராம இருக்க டான்ஸ் என்ன இருக்கு டாக்டர்? ஸ்டூபிட். நைஸ். லுங்கிய பல்லையில கட்சிக்கிட்டா, அதுவும் டாகா காய்ஸ், இது ரொம்ப பண்ணியாதுது. அதுல அது அக்கா சிரிக்கத்தான் ஒண்ணு பண்ணியாருது. கட்சின்னு ஜெட்டி கைட்டும் போது கொட்டாய் வருது, வராம இருக்க டான்ஸ் என்ன இருக்கு டாக்டர்? ஸ்டூபிட். ஓகே, அடுத்து அண்ணா சோப்பு இருக்கா? இருக்கு. எந்த சோப்பு வேணும்? சிட்னி ஸ்வீனிஸ் பாத் வாட்டர் பிளிஸ். பாத் வாட்டரும் கிடையாது, வாட்டரும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கப்படுத்திறாரு கைஸ். எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. வெளியே போடா. அந்த கடையில போயிட்டு பாத் வாட்டர் என்னமோ சொன்னாரு அவரு. ஓகே, நல்லா இருந்தது. ஓகே, அடுத்து போமா. வர்ற மாதிரி அடுத்து ஒரு வித்தியாசமான செய்தி. போக்குவரத்து சிக்னலில் குத்து டான்ஸ் ஆடிய கொரில்லாவால் சிரிப்பலை ஏற்பட்டது. மக்கள் உற்சாகமாக கைதட்டினர். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. கொரில்லா டான்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்தது போவோமா? உனக்கு அறிவு இருக்கா? இதுதான் ஏஐ ஜெனரேட்டட்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன பண்ணிக்கு இன்னும் ஸ்க்ரோல் பண்ணாம இதையே பாத்துட்டு இருக்க? ஸ்க்ரோல் பண்ற என்ன எழவியாது நண்பர்களே, இவங்க ரொம்ப ஆபாசமா பேசுறாங்க. ஆபாசம் தவிர்ப்போம் நண்பர்களே. ஓகே, அடுத்த வீடியோ போவோமா? மாடர்ன் ட்ரெஸ் பார்த்து மயங்கிறாதீங்க இளைஞர்களே. கீழே பாருங்க, சென்னை நல்லா இருக்கு. இதாங்க சென்னைன்னு சொல்லுவாங்க, ஒரு பரபரப்பான ஊரு. அடுத்த vlogல பாப்போம். டிராகனின் சென்னை சுற்றுலாவா? ஓகே, நல்லா இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோ போவோம். 3 மணிக்கு எழுபவன் முனிவன். தாமோ 4 மணிக்கு எழுபவன் ஞானி. இருங்பாய். 5 மணிக்கு எழுபவன் அறிஞன். ரவி சார் அப்படி இல்ல, சாரிப்பா, ஹரிக்ஸ் அப்படிதானே? ஹரிக்ஸ். 6 மணிக்கு எழுபவன் மனிதன். 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். இதுல நான் எத்தனை மணிக்கு எழுந்துப்பேன் நீங்க கேட்டீங்கன்னா வந்து என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி எழுந்துப்பேன். சில டைம்ல 5 மணிக்கு எழுந்துப்பேன், சில டைம்ல 6 மணிக்கு எழுந்துப்பேன், சில டைம்ல வந்து 10 மணி வரைக்கும் கூட தூங்கிருக்கேன்.
ஆனந்தே சூட்டு போயிருக்கு காதே கேட்க முடியுது மூச்சு ஆகி எடுக்கானுவான் காதுலாம் கேக்குதா இல்ல காது கேட்காம இருக்காங்க அது எனக்கும் தெரியல. நீங்க எத்தனை மணிக்கு எஞ்சிப்பேன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். 1v1 போட்டியில் தோல்வியடைந்த துயரத்தில் தனது நண்பனின் கை மற்றும் கையை கடித்து ஓடிய நபரை தேடி வருகிறார். என்ன மேடம் சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அடுத்த தகவலை இந்த வீடியோ தாங்க அல்டிமேட், வேற மாதிரி காய்ஸ் இதாடா. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அதை லைக் பண்ண தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் சும்மா தான் இருக்கும், அதை எனக்கும் கூட்டிட்டு ஓடி வந்துருங்க. ஓகே, இன்னொரு வேற லெவல் வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Until this, உங்களை இந்த விட பெறுது உங்கள் ஜீவா. பாய் காய்ஸ், பாய் ஃப்ரம் ஜீவா. பாய். fun